நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து குமாரபுரம் ஸ்டேஷன். எழுதியவர் கு. அழகிரிசாமி. ஒலி வடிவில் வழங்குபவர் விவேக். குமாரபுரம் என்பது ஒரு காட்டு ஸ்டேஷன். அரை மைல் சுற்றளவுக்கு எந்த ஊரும் கிடையாது. ஆனாலும் ஸ்டேஷன் என்று கட்டிவிட்டால் பெயர் வைக்காமல் முடியுமா? இடுகுறிப் பெயரையாவது வைத்துவிடத்தானே வேண்டும். அந்த கணக்கில்தான் குமாரபுரம் என்ற பெயரை வைத்திருக்கிறார்களே ஒழிய, மற்றபடி கிழக்கே 1 மைலுக்கு அப்பால் உள்ள குமாரபுரம் என்கிற கிராமம் 3/4 நூற்றாண்டாக ஸ்டேஷனை பகிஷ்காரம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. தாது வருஷ பஞ்சத்தின் போது ஜனங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் நோக்கத்துடன் திருச்சியிலிருந்து திருநெல்வேலி வரையிலும் ரயில் பாதை போடப்பட்டதாகச் சொல்லுவார்கள். அந்த பாதையில் கோவில்பட்டிக்கு தெற்கே 7வது மைலில் இருக்கிறது இந்த ஸ்டேஷன். சுற்று கிராமவாசிகள் வாழ்நாளில் 1 முறையோ 2 முறையோதான் கோவில் குளம் என்று யாத்திரை கிளம்புவார்கள். 10 மைல் தூரத்தில் ஒரு மாரியம்மன் கோவிலோ 12 மைல் தூரத்தில் ஒரு காளியம்மன் கோவிலோ இருக்கும். அதற்கு போய் பொங்கலிட்டு விட்டு வருவது வழக்கம். இந்த க்ஷேத்ராடனத்துக்கும் ரயில் வேண்டாம், மோட்டாரும் வேண்டாம். பெரும்பாலான சமயங்களில் அவர்கள் போக வேண்டிய ஊர் ஸ்டேஷனை விடவும் அருகில் இருக்கும். நேரே ஊருக்கு நடந்து போகாமல் ஸ்டேஷனுக்கு வந்து யாரும் ரயில் ஏறுவார்களா? இந்த ஸ்டேஷனின் வரலாற்றில் முதலாக வந்து இறங்கிய முக்கியஸ்தர் சுப்பராம ஐயர் என்றுதான் சொல்ல வேண்டும். கோவில்பட்டியிலிருந்து அவர் 3 நாட்களுக்கு முன் வந்திருந்தார். புதிதாக மாற்றுதலாகி வந்திருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அவர் பால்ய நண்பர். சிறிது காலம் வரை பள்ளித் தோழர், சற்று எட்டிய உறவும் கூட. ஸ்டேஷன் மாஸ்டர் தன் நண்பருக்கு இந்த காட்டு ஸ்டேஷனில் வரவேற்பு அளித்து விருந்து உபசாரம் செய்ய இப்போது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவருடைய பிள்ளைக்கு 6ஆம் ஆண்டு நிறைவு வந்தது. அதை ஒரு சாக்காக வைத்து நண்பரை அழைத்தார். சுப்பராம ஐயரும் அமைதியான சூழ்நிலையில் நண்பரோடு நிம்மதியாக பொழுது போக்கலாம் என்று வந்து சேர்ந்தார். ஆண்டு நிறைவு வைபவத்துக்கு வந்த ஒரே விருந்தினர் சுப்பராம ஐயர்தான். பால்ய நண்பர்கள் இருவரும் தத்தம் வாழ்க்கை வரலாறுகளையும் ஊர் விட்டு ஊர் மாற்றுதலாகி போன கதைகளையும் குடும்ப செய்திகளையும் பற்றி விஸ்தாரமாக இரவெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். கோவில்பட்டியில் வசதிகள் எப்படி என்று ஸ்டேஷன் மாஸ்டர் கேட்டார். குமாரபுரம் ஸ்டேஷனில் எப்படி நாட்களை தள்ள முடிகிறது என்று சுப்பராம ஐயர் கேட்டார். ஒரு நாள் கழித்து. மறுநாள் ஸ்டேஷன் மாஸ்டர் அடிக்கொரு தடவை தம் வேலையை கவனிப்பதற்காக அவரிடம் விடை பெற்று போய் கொண்டிருந்தார். முற்பகலில் ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லாத சமயங்களில் அவருடைய பையனோடு உட்கார்ந்து தமாஷாக பேசிக் கொண்டிருந்தார் சுப்பராம ஐயர். பையன்களோடு Sample complete. Ready to continue?